ஹலோ மக்களே, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து ஆர்ஆர்பி குரூப் டி அதாவது லெவல் 1 ஜாபு இந்த வருஷம் 2025 நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ரூவல் வேகன்சி லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. போன வீடியோக்கு வீடியோவில் தான் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியோட 2026 ஆனுவல் பிளானர் பற்றி சொல்லியிருப்போம். அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன் இந்த டிசம்பர் மாதத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட அப்ரூவல் வேகன்சி கொடுத்துட்டாங்க. இன்னும் 1 or 2 வீக்ஸில் இதற்கான ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணி அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த வீடியோவில் எவ்வளோ வேகன்சி சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன ஜோனுக்கு எவ்வளோ வேகன்சி, அதோட குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் எப்படி இருக்கும், அதோட சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த குரூப் டின்னு சொல்ல மாட்டாங்க, லெவல் 1 போஸ்டிங் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா இதற்கு வந்து லெவல் 1 சேலரி, அதற்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்லாம் சில சேஞ்சஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ரயில்வேக்கான கம்ப்ளீட் கிளாஸஸ் எல்லாமே நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரயில்வே அண்ட் டிஎன்பிஎஸ்சி 2 எக்ஸாமுக்குமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கிளாஸஸ் பற்றின டீட்டெயிலை இந்த வீடியோவோட கடைசியில் பார்ப்போம். இந்த ரயில்வே எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, இல்லை 2026க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கனாலும் அந்த பேட்சில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட ரயில்வே ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பேட்ச் பற்றின டீட்டெயிலை வீடியோவோட கடைசியில் பார்ப்போம். இப்போ இதோட வேகன்சி டீட்டெயில் பற்றி பார்த்துருவோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 22,000 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 11 கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே லெவல் 1 சேலரி தான், 2025க்கானது தான். 22,000 அப்படின்றது பார்க்க கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ரயில்வேல குரூப் டிகேன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுற வேகன்சியில் இந்த 22,000ன்றது ரொம்ப கம்மி தான். ரொம்ப கம்மின்னு சொல்லிட முடியாது, ஒரு டீசெண்டான வேகன்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போலாம் இயர்லி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணதுனால ஒரு பல்க் வேகன்சி வந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இயர்லி, போன வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 சம்திங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த 2025லேயும் இப்போ 22,000 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 2026 டிசம்பர் கிட்டையும் குரூப் டி எக்ஸாம் ஒன்று இருக்குன்னு சொல்லி இப்போமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இயர்லி கண்டக்ட் பண்ணுறாங்கன்றதுனால ஒரு டீசென்ட் வேகன்சி தான். கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு ஜாப் வாங்கிட முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 11 வகையான கேட்டகரியில் மொத்தமாக ஒரு 22,000 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th தான். ஓகேவா? 10th அப்படி இல்லைன்னா ஐடிஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் தான் சிலருக்கு குழப்பம் இருக்கலாம். 10th முடிச்சிருந்து ஐடிஐயும் முடிச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா போன குரூப் டி எக்ஸாமில் இந்த குழப்பம் இருந்ததுனால ஒரு கோர்ட்டு கேஸில் ஆச்சு. ஐடிஐ முடித்தவங்க ஐடிஐ மட்டும்தான் வேணும்னு சொல்லி இதுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 10th முடிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக போன மாதத்தில் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அதனால் இப்போ ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் போன வருஷத்தோடது இப்போ தான் நடந்துகிட்டு இருக்குது. அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் அதோட கோர்ட்டு கேஸு, ஜட்ஜ்மெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாம் டேட் பற்றிலாம் உடனுக்குடனே அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 10th தான் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க. அதனால் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th மட்டும் முடிச்சிருந்தா கூட இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். ஓகேவா? 10th அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே உங்களால் எழுத முடியும். ஓகேவா? 15 லாங்குவேஜ்லையுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே எழுதலாம். ரயில்வேல ரொம்ப ஈஸியான எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டி எக்ஸாம் தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக எல்லாராலையுமே மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த 22,000 வேகன்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம சதர்ன் ரீஜனுக்கு 1036 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சதர்ன் வெஸ்டர்ன் ரீஜன் அதாவது ஆர்ஆர்பி பெங்களூருக்கு ஒரு 90 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப ஆர்ஆர்பி சென்னைக்கு வேகன்சி நல்லாவே இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னைக்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம். சதர்ன் ரீஜனுக்கே அப்ளை பண்ணலாம். இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 அப்படின்னு சொல்லி தான் இந்த வருஷம் சொல்லுவாங்க. போன நோட்டிஃபிகேஷனில் 18லேருந்து 36ன்னு சொல்லியிருந்தாங்க. கோவிட்னால ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க அந்த பேண்டமிக் டைமில் எக்ஸாம் வைக்காதனால. ஆனால் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுக்கல. போன வருஷம் 2024 நோட்டிஃபிகேஷனில் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் வரப்போகிற இந்த குரூப் டி எக்ஸாமுக்கும் 18லேருந்து 33 தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஜென்ரல் அப்ளை பண்ணுறீங்கன்னாக்கா 18லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஓபிசிக்கு ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் 18லேருந்து 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். யார்? எம்பிசி அண்ட் பிசி கேண்டிடேட். ஓகேவா? எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா 38 வயசு வரைக்கும். ஓகேவா? 18லேருந்து 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ் லிமிட் தான் இந்த வருஷம் வரப்போகிற நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். அந்த பேண்டமிக்னால 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இந்த வருஷம் எதிர்பார்க்காதீங்க. 18லேருந்து 33 வயசுக்குள்ளே ஜென்ரலாக இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருந்ததுன்னா அப்ளை பண்ணலாம். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான், 90 நிமிஷம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 25 கொஸ்டின், மேக்ஸ்லேருந்து 25, ரீசனிங்லேருந்து 30, அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அவேர்லேருந்து 20 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதோட சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். நீங்கள் என்டிபிசி எக்ஸாம், குரூப் டி எக்ஸாம் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சேம் தான். செக்ஷன் கண்ட்ரோலருக்கு மேக்ஸ் ரீசனிங் மட்டும் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாமுக்கு ஒரே மாதிரியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும், எல்லா எக்ஸாமுமே கிளியர் பண்ணலாம். இதற்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 35 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு 100 மீட்டர்ஸ் 2 மினிட்ஸில் கிடக்கணும். அதுக்கப்புறம் 1000 மீட்டர் 4 minutes 15 seconds ஓடணும் அப்படின்னு சொல்லி 2 ஈவெண்ட் வைப்பாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 20 கிலோ 100 மீட்டர்ஸ் 2 மினிட்ஸில் கிடக்கணும். அதே மாதிரி 1000 மீட்டர்ஸ் 5 minutes 40 seconds கடந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இந்த 2 ஈவெண்ட். ஓகேவா?
இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் எல்லாராலையும் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். எப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு 2019 அப்போ நானும் ரெடியாக இருந்தேன். இந்த எக்ஸாம்லாம் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நானுமே நல்ல மார்க் எடுத்திருந்தேன். அதனால தான் இந்த எக்ஸாம் பற்றி என்னால் கிளியராக சொல்ல முடியும். அதனால் நீங்கள் 10th முடிச்சிருந்து இந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக இருந்தாலே இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். வந்த உடனே நம்ம சேனலில் தெரிவிப்போம். மேலும் ரயில்வே எக்ஸாம் பார்த்தினா எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாமே வந்த உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. இப்போ வந்து ரயில்வே அண்ட் டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் பற்றி பார்த்துருவோம். அதாவது ரயில்வே எக்ஸாமுக்கு ஆல்ரெடி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் தான். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். டிஎன்பிஎஸ்சிக்கு வரப்போகிற 18ஆம் தேதி தான் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 17ஆம் தேதி வரைக்கும் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரயில்வே அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செப்பரேட் பேட்சஸ். ரயில்வே அண்ட் டிஎன்பிஎஸ்சி தேவையான கம்ப்ளீட் கைடன்ஸ் கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டடி மெட்டீரியல் வந்து தமிழுக்கான நியூ ஸ்டடி மெட்டீரியலுக்கான ஸ்கூல் புக்ஸ் அவுட் சோர்ஸ்லேருந்து கம்பைன் பண்ண ஸ்டடி மெட்டீரியல், ஒரு 15,000க்கும் மேற்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் வைஸாக எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பிடிஎஃப், அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங் டாபிக்ஸ்க்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன், அது இல்லாமல் ஒரு 50 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி அந்த ஷெடியூல் இருக்கும். அந்த ஷெடியூலில் இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் அந்த ஸ்டடி பிளான் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங் வீடியோஸ் ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுக்கப்பட்டு ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன்லைனர்ஸ், எல்லா டாப்பிக்கும் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் எடுக்கப்பட்ட ஒன்லைனர், புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் கீ பிடிஎஃப், ஸ்பெஷல் புக் பிடிஎஃப், அது இல்லாமல் நவம்பர் 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப், அக்டோபர் 2025லேருந்து நவம்பர் 2026 வரைக்கும் தேவையான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே மந்த்லி பிடிஎஃபாக தமிழ்லேயே கொடுத்துருவோம். எல்லா மெட்டீரியலுமே தமிழ்லேயே இருக்கும். தமிழில் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்கான ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. அதே மாதிரி ரயில்வே எக்ஸாம்லையுமே ரயில்வே எக்ஸாம் தேவையான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். மேக்ஸோட ஒரு 22 டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும். அதற்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். மேக்ஸ் ரீசனிங் ரெண்டுமே பைலிங்குவலா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே இருக்கும். அடுத்து ரீசனிங் ஒரு 28+ டாபிக்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல் வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும். அதாவது பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் இந்த மாதிரியான டாபிக் எல்லாத்துக்குமே தமிழ்லேயே மெட்டீரியல் கொடுத்துருவோம். அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், ஓகேவா, இதில் வந்து ஒரு 115 செட்டு சொல்லியிருக்கோம். எல்லா எக்ஸாமுக்குமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்குது. நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அதற்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் ஸ்டேட்டிக் ஜிகேக்கான 100+ டாபிக்கான ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே இருக்கும். ஸ்டேட்டிக் ஜிகேலாம் ரயில்வேக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர், எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப், கரெக்டாக சொன்னால் 2026 வரைக்கும் முடிகிற வரைக்குமே இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் இந்த பேட்ச்லையுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த ரயில்வேக்கான ஒரு 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருப்போம். அதாவது ஒரு 120 நாளில் எல்லா சிலபஸுமே படிக்கிற மாதிரி, என்னென்னைக்கு எவ்வளோ படிக்கணும், என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டு கொடுத்துருப்போம். இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 120 டேஸில் ரயில்வேக்கான சிலபஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட முடியும். டிஎன்பிஎஸ்சிக்கு அந்த டெஸ்ட் ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருப்போம். என்னென்னைக்கு என்னென்ன டெஸ்ட்டு, என்னென்ன டாப்பிக்லாம் கலந்து வரும்னு சொல்லி அந்த டாபிக் எல்லாமே கொடுத்துருப்போம். அந்த டாபிக் வைஸான மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரிவிச்சிருங்க. அவங்க அதை பற்றின டீட்டெயில் சொல்லுவாங்க. அந்த பேட்ச்லையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. இந்த விஷயத்தை ரயில்வே அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.